இந்த வீடியோ வந்து இந்த புதுசாக கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளைக்கு தான் சொல்ல போகிறேன் இந்த விஷயம். அதை வந்து நல்லா கேட்டுக்கங்க. இல்லை மாப்பிள்ளை தோழர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கூட அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆகி நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போகிறா. நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. இனிமேலாவது நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி சுற்றினேன் இப்படி சுற்றினேன், ஊரை சுற்றினேன் ஊதாட சுற்றினேன் இப்படிலாம் இருந்துட்டு போகலாம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரப்போகுது, மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பு என்னங்கட்டா, நீங்கள் தான் அந்த பொறுப்புக்கு அஸ்திவாரம். உங்கள் அஸ்திவாரம் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் கட்டடம் சரியாக நிற்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். கல்யாணம் ஆன பிறகு உங்கள் மனைவி, உங்கள் மச்சினை, உங்கள் மச்சினச்சி, மாமியார், மாமனார், அவங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் நீங்கள் சொந்தமாக வரீங்க. அப்படிங்கும்போது பொறுப்பு அதிகமாகுது. நீங்கள் அது வரையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுனது அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கட் பண்ணிவிட்டு குறைச்சிட்டு நல்ல பயலை மட்டும் 4 பேரை வச்சுக்கிட்டு மிச்ச தேவையில்லாமல் தண்ணி அடிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறவன், இந்த கஞ்சா அடிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறவன், ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுறவன், இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குடும்பத்தை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அந்த மாதிரிலாம் கழிச்சு கட்டிட்டு நறுக்கு 4 பேர் வாழ்க்கைக்கு புத்திமை சொல்கிறவன், நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறவன், இல்லை நம்ம தான் அவனுக்கு உதவி பண்ணுற மாதிரி அவன் இருக்கிறவன், நம்ம உதவி பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த விஷயத்தை அவன் நல்லா எடுத்து செஞ்சுட்டு அவனும் வாழ்க்கையில் முன்னேறான். அந்த மாதிரி நண்பர்களும் வச்சுக்கிட்டு இந்த நாதாரி நண்பர்களை வெட்டி விடவும் முதல் உங்களோட வேலை. சரியா? அடுத்து என்ன பண்ணால், உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து இதுக்கு முன்னால் பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து நீங்கள் பேசுகிற பார்த்தா அந்த பொண்ணு மனசில் பதியும். நீங்கள் வந்து அப்பா அம்மாவை இதுக்கு மேலே எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம், பேசிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். கொடுத்தா தான் வெளியே இருந்து வர பொண்ணு உங்கள் குடும்பத்தை மதிக்கும். அப்போ தான் அவங்க வீட்டில் போய் பெருமையாக சொல்லும். இல்லை நான் வந்து அப்படி இப்படி எங்கள் அப்பனுக்கு போயிட மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு போயிட மாட்டேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு உங்களவே அந்த பொண்ணு மதிக்காது. சரியா? சில பேரில் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா வாடா போடா, அவனை இவனை அந்த கடிக்கு இந்த கடிக்குலாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பிக்குது. புரிஞ்சுக்குங்க. சரியா? இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் மானே தேனே பொன்மானே எல்லாம் கொஞ்சுவாங்க. அது நல்ல விஷயம். அதுக்கடுத்து வாடா போடா வாடி போடி இப்படின்னு கூப்பிட்றது வந்து கட்டாயமாக தவிர்க்கணும். ஏன்னா பொண்டாட்டியாக அழகாக பேர் சொல்லி கூப்பிடுங்க. கணவனை வந்து என்னங்கன்னு கூப்பிடுங்க, மாமான்னு கூப்பிடுங்க, மச்சான்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காத கூப்பிடுங்க. என்ன அதை விட்டு வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம், பேர் சொல்லியோட கூப்பிட்டுக்கலாம் உங்கள் கணவரை. நீங்கள் வெளியே போனதில் போய் அதே மாதிரி வாடா போடா செல்லக்குட்டி இப்படிலாம் கூப்பிட்றது தப்பு. நான் பார்க்குறவங்க பெரியவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கல்யாணம் ஆனவங்க வயசானவங்க பார்த்தா சின்ன சின்ன தான் இருக்குன்னு. அந்த இடத்துல சின்ன குழந்தைகள், என்ன கல்யாணம் ஆகாத பசங்க, வெகுளி பிள்ளைங்க ஏதாவது குழந்தைங்கள் இருந்துச்சுன்னா அது அவங்க மனசை வந்து பாதிக்கும். அது வந்து நாளைக்கு வந்து சமுதாயத்துக்கு கேடாகிடும். ஏன்னா இப்போ இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு ஆடுதுல, அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வந்து வந்தது தான். அதனால் அதுக்கெலாம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி ஆயிடக்கூடாது வருங்கால சங்கதிகள். அது நாளைக்கு உங்கள் குழந்தைகளும் பாதிக்கும். சரிங்களா? நம்ம எது பேசுகிறோமோ அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. சரியா? அடுத்து வந்து என்ன சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. அதாவது கல்யாணத்துக்கு கடன் வாங்கி நீங்கள் வந்து செலவு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் உங்கள் மனைவியோ நீங்களோ ஆசைப்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு பாதி பணம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி வேணால் அந்த பொருளை வாங்கலாம். மொழிய மொத்த இதுக்கே நான் வந்து லோனில் ₹1 கொடுத்தா போதும், அந்த பொருளை தரேன், மாதம் மாதம் டியூ கட்டினா போதும் அப்படின்னு வந்து எந்த பொருளும் வாங்காதீங்க. ஆடம்பர பொருள், ஃபோனாலும் சரி, வாஷிங் மிஷினாலும் சரி, டிவியாலும் சரி, எந்த பொருளும் வாங்குறது தவறான விஷயம். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. இதான் நம்மளோட வாழ்க்கைக்கு அடிமட்டமான பேஸு. இதை மட்டும் சரியாக வந்துட்டோம்னா நம்ம வந்து நல்லா இருக்கலாம். அது என்னோடய கருத்துக்கள். என் கருத்து நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா உங்களோட கருத்துக்களும் கீழே பதிவு பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல விஷயத்தில் சந்திப்போம்.